சொல்லியிருக்காரு, பொது தொகுதியில வந்து நாம் தமிழர் அல்லது கம்யூனிஸ்ட் தான் தலித் மக்களை நிப்பாட்டுறாங்க. நாம் தமிழர் கட்சி பொது தொகுதியில் ஆதி தமிழர்கள் நிற்க வைப்பது என்பது ஒரு மிகப்பெரிய அரசியல் புரட்சி தான். அது ஒரு மாற்றம் கூட கிடையாது, ஒரு புரட்சி தான். நீங்கள் திமுக அதிமுகவுக்கு வந்து முட்டு கொடுத்துட்டு, சாதி பார்க்கின்ற திமுகவுக்கு முட்டு கொடுத்துட்டு, சாதி பார்க்கின்ற அதிமுகவுக்கு முட்டு கொடுத்துட்டு, நீ எல்லாம் நாம் தமிழர் கட்சி விமர்சிக்கிறதுக்கு என்ன ஒன்று தகுதி இருக்கு? ஜாதி பார்த்து எனக்கு ஓட்டு போறேன்னா உன் ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொல்றாரு. நான் இந்த சாதின்றதுக்காக நீ ஓட்டு போடாத, நான் நாடார்ன்றதுக்காக நீ ஓட்டு போடாத, நான் தேவர்ன்றதுக்காக ஓட்டு போடாத, நான் பறையன்றதுக்காக ஓட்டு போடாத, தமிழன்றதுக்காக ஓட்டு போட. ரெண்டாவது, அந்த தமிழன் தமிழ் மக்களுக்கும் தமிழ் மொழிக்கும் உண்மையா இருப்பான துரோகிகள் பல பேர் இருக்கிறாங்க. சீமான் அண்ணன்கிட்ட எங்களுக்கு சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலுமே ஆளப்போறான் தமிழன் அப்படின்றத அண்ணன் சீமானுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்றத அண்ணன் ரஞ்சித் அவர்கள் சொன்னார். அண்ணன் சீமானுடைய அரசியல் தமிழ்நாட்டிற்கு முக்கியம் என்பதை அண்ணன் ரஞ்சித் அவர்கள் பல இடங்களில் சுட்டி காட்டியிருக்காரு. அதே போல அண்ணன் ரஞ்சித் அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய பல நிகழ்வுகளை நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் வரவேற்றிருக்கிறாங்க. அண்ணன் ரஞ்சித் அவர்களுடைய படைப்புகள் ஒவ்வொன்றும் வெளியாகும் பொழுதும் அந்த படைப்பு குறித்து மிகவும் ஸ்லாகித்து எழுதக்கூடிய ஒரு நபர் அண்ணன் செந்தமிழன் சீமான். தமிழர்கள் அல்லது ஒதுங்கக்கூடிய ஆதி தமிழர்கள் எப்பொழுதுமே தமிழர்களுக்காகவும் தமிழ் எழுத்திற்காகவும் தமிழ் மொழிக்காகவும் முதன்மையாக நிற்கக்கூடியவங்க தான். இப்போ வந்து திரும்பவும் அம்பேத்கர் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, ரஞ்சித்தும் அம்பேத்கரை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவர் சொல்றாரு திமுகவை மட்டும் அகெயின்ஸ்டா தான் ரஞ்சித் பேசிக்கிட்டு இருக்காங்க. அம்மானா இவர் எதற்கு திமுகக்குள்ள இருக்கணும்? இவர் எதுக்கு திமுக இருக்குன்னா 6 சீட்டு 8 சீட்டு இருக்கு இல்லையா? இவர் சொல்லலாம், நான் திரும்ப சொல்லலாம், நான் வந்து பாஜக எதிர்ப்பதற்காக திமுகவில் இருக்கிறேன். ஆனா அவங்க எல்லாமே அம்பேத்கருக்கு ஆப்போசிட்ல தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவர் வெளியில வந்துடலாம் தானே? அவர் வரமாட்டார் இல்லையா? அவர் என்ன நடந்தாலும் வந்து திமுக கூட்டிலிருந்து வெளியே வரமாட்டார். அந்த பங்காரடிகளார் அந்த கோயிலாண்ட போயிட்டு அந்த இறந்து போன அந்த பெரியவர் இருக்கக்கூடிய அந்த புகைப்படத்திற்கு அண்ணன் திரும்ப போயிட்டு மரியாதை செய்கிறார், ஒரு சாமிக்கு பூஜை பண்ணுற மாதிரி. பல எனக்கெல்லாம் அதை பார்க்கும்பொழுது ரொம்ப வருத்தமாயிடுச்சு. புரட்சியாளர் அம்பேத்கர் இந்து மதத்தை விட்டு வெளியேறி போங்கடா, இதுதானா சாதியின் தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு முழு விடுதலைக்கான வழியாக பௌத்தத்தை கையில் காமிச்சிருக்காரு. அண்ணன் ரஞ்சித் அவர்கள் பேசக்கூடிய அரசியல் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு குறிப்பாக திமுக செய்யக்கூடிய அயோக்கியத்தனங்களுக்கு எதிரான ஒரு அரசியல். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல்ல வழக்கறிஞர் பிரதாப் இணைஞ்சிருக்காங்க, வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம் கலை. சமீபத்தில் கேரளாவில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில ரஞ்சித் பேசியிருக்காரு, பொது தொகுதியில தலித் மக்களை நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்க திமுக, தனி தொகுதியில மட்டும் தான் நிப்பாட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, இது வந்து திமுக அதிமுக இல்லை இங்கே கூடிய காங்கிரஸ் பாஜக போன்ற எல்லா கட்சிகளுமே காலங்காலமாக பண்ணக்கூடியது தான். இவங்க இங்கே மட்டும்தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் தீண்டாமை. அதை தொடர்ந்து இந்த திராவிட கட்சிகள் செஞ்சுட்டு வராங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரே முறை மட்டும் அதிமுகவில் தலித் ஏழுமலை வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இடைத்தேர்தலில் வந்து பொது தொகுதியில் எடுக்க வைத்தாங்க. திமுகவுமே சொல்லுவாங்க, நாங்கள் வந்து ஏதோ ஒரு கிறிஸ்தவ பேர் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் ஒரு காலத்தில் நிற்க வச்சோன்னு சொல்லுவாங்க. அப்போ 50-60 ஆண்டுகால திராவிட கட்சிகள் பார்த்தீங்கன்னா ஒருத்தரை தான் கை காட்ட முடியுது, நாங்கள் வந்து இவரை நிற்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது மிகப்பெரிய ஒரு அரசியல் தீண்டாமை. இப்படி பொது தொகுதியில் வந்து தலித் மக்களுக்கு வாய்ப்பு கொடுக்காத எந்த கட்சியாக இருந்தாலுமே அவர்கள் அரசியலில் தீண்டாமையை கடைபிடிக்கின்ற கட்சிகள் தான். அவர்கள் எந்த கட்சியாக இருந்தாலுமே அவங்கெல்லாம் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பட்டியல் சமூக மக்களுக்கும் எதிரான ஒரு கட்சிகள் தான். ஏன்னா அரசியல் பிரதிநிதித்துவம் என்பது மிக முக்கியமானது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து குறைந்தபட்சம் ஒரு 25-30 விழுக்காடு வந்து பட்டியல் சமூக மக்கள் வந்து இருக்கிறாங்க, எல்லா பகுதியிலும் வலுவாக இருக்கக்கூடிய ஒருத்தவங்க. நீங்கள் இந்த 44 தொகுதி மட்டுமே கொடுத்துட்டா எப்படி அது சரியான ஒன்றா இருக்கும்? நீங்கள் சரியான விதத்தில் கொடுக்கணுன்னா கூட ஒரு 58 தொகுதியாவது கொடுக்கணும். நீங்கள் 44 தொகுதியில் வந்து தனி தொகுதி கொடுத்தாலுமே குறைந்தபட்சம் இன்னும் ஒரு 14-18 தொகுதியாவது வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் பொது தொகுதியில் வந்து 10 தொகுதி 14 தொகுதியாவது பொது தொகுதி வந்து கொடுத்துருக்கணும். ஆனால் இதை வந்து இவங்க ஒரு நாளும் கொடுத்தது கிடையாது, கொடுக்கவும் மாட்டாங்க. ஆனால் இந்த கட்சிகள்லாம் தங்களை வந்து சமூக நீதி கட்சி, நாங்கள் வந்து பெரியார் வழியில் வந்த கட்சி அப்படின்னு சொல்லிட்டு வெறுமனையாக பெருமை மட்டுமே பீத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு அடிப்படையிலே வந்து ஒரு சமூக நீதியை பற்றி பேசுவதற்கோ இல்லை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல் உரிமை பற்றி பேசுவதற்கோ அடிப்படை தகுதியற்றவர்கள் இந்த திமுக, திராவிட கட்சியில் அதிமுக போன்ற கட்சிகள். திமுகலாம் பாருங்க, உங்களுக்கு தெரியும் ராசா அவர்கள். ராசா வந்து பெரம்பலூர் தொகுதியில் போட்டிடுறாரு, அப்போ தனி தொகுதியாக இருக்குது. பெரம்பலூர் தொகுதி வந்து பொது தொகுதியாக மாற்றின உடனே ராசா நீலகிரிக்கு ஓடுறாரு. அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, எங்கள் முன்னோர்கள்லாம் ஒரு காலத்தில் தோட்ட தொழிலாளர்களாக இருந்து அங்கே தான் கஷ்டப்பட்டாங்க, அதனால் நான் பார்க்கறதுக்கு போகணும்னு சொல்லிட்டு கம்பி கட்டுற கதையை சொன்னவர் ராசா. கருணாநிதி அவர்கள் வந்து ஒரு முறை வந்து அண்ணன் வன்னியரசு பதிவு செஞ்சது தான், பொது தொகுதியில் நாங்கள் கேட்க போனோம், எங்களை பார்த்து நீங்கள்லாம் வந்து பொது தொகுதியில் நிற்க ஆசைப்படலாமான்னு கேட்டவர் கருணாநிதி என்று சொன்னவர் இதே வன்னியரசு அவர்கள். இன்னைக்கு அதே கருணாநிதி அவர்களை தான் பார்த்தீங்கன்னா வாய்க்கு முத்தமிழறிஞர், சமூக நீதி காவலர், சமத்துவ பெருஞ்சார் சொல்லிட்டு இதே விசிகா பெருமை பேசிக் கொண்டிருக்கின்றது, வெறுமனையாக சீட்டுக்காக மட்டுமே.
விசிகாவை ஒரு ஜாதி கட்சி என்று சொன்னவர் கருணாநிதி அவர்கள். அதை சொன்னவர் அண்ணன் திருமா. அண்ணன் திருமா என்ன சொல்றாரு, பாமகவை வந்து உள்ள சேர்த்துக்கிட்டு எங்களை ஜாதி கட்சி சொல்லி வெளியே அமைச்சிட்டாங்க, இதை வந்து கருணாநிதி தான் சொன்னார் அப்படின்றத இதே அண்ணன் திருமா சொல்றாரு. திருமா அவர்களும் சொல்றாரு, வன்னியரசு அவர்களும் சொல்றாரு. அரசியல் தீண்டாமை கடைபிடிக்கின்ற மிகப்பெரிய கட்சி திமுக. போன பாராளுமன்ற தேர்தலில் விசிகா 3 சீட்டு கேட்குறாங்க, ஒரு பொது தொகுதி தாங்கன்னு சொல்லிட்டு விடாப்படியாக கேட்குறாங்க. ஆனால் திமுக அதெல்லாம் முடியவே முடியாது, 2 தனி தொகுதி தான் உங்களுக்கு கொடுப்போம். சரி, 2 தனி தொகுதி கொடுக்குறீங்க இல்லையா, அதில் ஒரு பொது தொகுதி தாங்கன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் முடியாது, நீங்கள்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா என்று இதே திமுக தான் சொல்லிச்சு. அப்போ அதை தான் அண்ணன் ரஞ்சித் அவர்கள் இன்னைக்கு சொல்கிறாரு. ஏன்னா அண்ணன் ரஞ்சித் அவருடைய வருகை என்பது நாட் ஒன்லி சினிமா, அது பொலிட்டிக்கல்லி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. தலித் பாலிடிக்ஸ் அப்படின்ற ஒரு பாலிடிக்ஸில் இங்கே யாரெல்லாம் தலித்துகளுக்கான கட்சி என்று தொடங்கப்பட்டு இன்னைக்கு அவங்கெல்லாம் வந்து திராவிட கட்சிகளோட போய் ஐக்கியமாயிட்டு இருக்காங்களோ, ரெண்டாவது அண்ணன் ரஞ்சித் அவர்களுடைய அந்த பண்பாட்டு ரீதியான ஒரு மாற்றம் இருக்கு இல்லையா, அது இன்னைக்கு அரசியலில் பெருமளவு வந்து பிரதிபலிச்சிருக்கு. அவர் சினிமாவில் பேசுகிற வசனங்களாக இருக்கட்டும், அவர் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், அது எல்லாமே இன்னைக்கு பொதுவெளியில் விவாதிக்கப்படுது. தலித் கல்ச்சருக்கான தேவையும் தலித் அரசியலுக்கான தேவையுமே வந்து அவர் முன் வச்சிருக்காரு. ஏன்னா புரட்சியர் அம்பேத்கர் இந்தியாவோட அரசியல் சட்டத்தை எல்லாரும் தான் எழுதினாரு, நாட் ஒன்லி தலித்துக்கு மட்டும் எழுதலை. இன்னைக்கு இந்தியர்கள் நம்ம எல்லாருமே உரிமையோடு இருக்கிறோன்னா அதுக்கு காரணம் அம்பேத்கர் எழுதிய இந்தியாவோட அரசியல் சட்டம் தான். ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, இந்த நாட்டினுடைய பூர்வகுடிகளான பட்டியல் சமூக மக்கள் இந்த நாட்டை இது வரைக்கும் ஆளவில்லை. புரட்சியர் அம்பேத்கர் இந்த நாட்டை நாம் ஆள வேண்டும் என்று சொன்னார். அப்போ அந்த நாம்னா யாருன்னா, நாம் என்று சொன்னாலே இங்கே இருக்கக்கூடிய பூர்வகுடிகள் தான். ரெண்டாவது, அம்பேத்கர்கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த நாட்டை வந்து யாருமே சொந்தம் கொண்டாட முடியாது, இந்த நாட்டை வந்து யாராவது சொந்தம் கொண்டாடினா அவங்க தமிழர்களாக தான் இருக்க முடியும், அவர்கள் நாகர்களாக தான் இருக்க முடியும். அப்போ அம்பேத்கர் தமிழர் கிடையாது, இவங்க சொல்லக்கூடிய அளவில் அம்பேத்கர் தமிழர் கிடையாது, அவருக்கு தமிழ் மொழி எழுதவும் தெரியாது, பேசவும் தெரியாது. ஆனால் அந்த அம்பேத்கர் தான் ஆராய்ச்சி பண்ணி நம்ம தமிழர்கள் தான் இந்தியாவுடைய பூர்வகுடிகள் சொல்றாரு. அப்படி பார்த்தா இன்றைக்கு ஒரு ஆதி தமிழன் இந்த இந்தியாவுடைய பிரதமராக வந்திருக்கணும், ஆனா தமிழ்நாட்டு முதலமைச்சரோட ஆக முடியல. ஆனால் திரும்ப சொல்றாரு இல்லையா, நாங்களாம் ஆக முடியாது, நாங்க ஆவோன்னு சொல்றது வேற, நாங்க ஆக முடியாது, அதற்கான சூழல் இல்லைன்னு சொல்றாரு. இப்போ முதலமைச்சரை விடுங்க, ஆட்சி அதிகாரத்தோட நான் பங்கு கேட்க மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு அண்ணன் திருமா அவர்கள் வந்து வந்திருக்காரு. ரஞ்சித் அதை தொடர்ந்துமே சொல்லியிருக்காரு, பொது தொகுதியில வந்து நாம் தமிழர் அல்லது கம்யூனிஸ்ட் தான் தலித் மக்களை நிப்பாட்டுறாங்க, மற்றபடி திமுக கண்டிப்பா நிப்பாட்டவே மாட்டிக்கிறாங்கிற மாதிரி அவர் ஒரு எப்படி சுட்டி காட்டுற மாதிரியே சொல்லியிருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, நாம் தமிழர் கட்சி பொது தொகுதியில் ஆதி தமிழர்கள் நிற்க வைப்பது என்பது ஒரு மிகப்பெரிய அரசியல் புரட்சி தான். அது ஒரு மாற்றம் கூட கிடையாது, ஒரு புரட்சி தான். அதற்கு பெரிய ஒரு தில்லு வேணும். அந்த தில்லு இன்னைக்கு யாருக்கிட்டையும் கிடையாது. நாம் தமிழ் கட்சின்னு ஜெயிக்க போகுது, அதனாலதான் நிற்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சில பேர்லாம் இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், அதை சொல்லக்கூடிய உங்களுக்கு அதை சொல்றதுக்கான யோகியதை உங்களுக்கு கிடையாது. நீங்க திமுக அதிமுகவுக்கு வந்து முட்டு கொடுத்துட்டு, சாதி பாக்குன்ற திமுகவுக்கு முட்டு கொடுத்துட்டு, சாதி பாக்குன்ற அதிமுகவுக்கு முட்டு கொடுத்துட்டு, நீ எல்லாம் நாம் தமிழ் கட்சி விமர்சிக்கிறதுக்கு என்ன உனக்கு தகுதி இருக்கு? பொது தொகுதியில் ஆதித்தமிழர் நிற்க வைக்கிறது ஒரு முக்கியமான விஷயம், ஒரு பெரிய அரசியல் மாற்றம். அதை அண்ணன் சீமான் சொல்றாரு, அது செய்யறாரு. நீ ஜாதி பார்த்து எனக்கு ஓட்டு போறேன்னா உன் ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொல்றாரு. நான் இந்த சாதின்றதுக்காக நீ ஓட்டு போடாத, நான் நாடார்ன்றதுக்காக நீ ஓட்டு போடாத, நான் தேவர்ன்றதுக்காக ஓட்டு போடாத, நான் பறையன்றதுக்காக ஓட்டு போடாத, தமிழன்றதுக்காக ஓட்டு போட. ரெண்டாவது, அந்த தமிழன் தமிழ் மக்களுக்கும் தமிழ் மொழிக்கும் உண்மையா இருப்பான துரோகிகள் பல பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழர் தலைவர் அந்த தலைவர் சொல்லக்கூடிய பல துரோகிகள் தமிழர்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்போ நீ ஒரு இனமாகவோ மதமாகவோ சாதியாகவோ பார்த்து எனக்கு நீ ஓட்டு போடாத. இப்போ இஸ்லாமியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் அந்த வேட்பாளரை நிற்க வைக்கிறாரு. ஆனா அந்த இஸ்லாமியர் சமூகம் நாம் தமிழர் கட்சியில் தங்களை இஸ்லாமியர்களா பார்க்கறது கிடையாது, அவங்க தமிழர்களை தான் பார்க்குறாங்க. இப்போ மதம் என்பது என்ன, அது ஏன் விருப்பம், என் தனிப்பட்ட உரிமை. இப்போ நான் ஒரு இந்துவாக இருக்கணும், எனக்கு கிறிஸ்தனாகவோ இஸ்லாமாகவோ நான் மாற முடியும். ஆனால் இங்கே என்ன ஒரு சாபக்கேடுனா, நம்ம ஒரு சாதியாக மாற முடியாது. இந்த சாதியில் பிறந்துட்டா கடைசிக்கு அந்த சாதியில் மட்டும் தான் இருக்க முடியும். அப்போது சாதி என்பதே தமிழர்களை பிரிக்கக்கூடிய ஒன்று தான். அப்போ இன்றைக்கு சாதி மதங்களை கடந்து தமிழர்களை ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்ததற்கு சேர்க்கக்கூடிய மிக முக்கியமான வேலையை அண்ணன் செந்தமிழ் சீமான் செய்திருக்கார். அதில் மிக முக்கியமானது தான் இந்த பொது தொகுதியில் பட்டியல் சமூகத்தினரை வேட்பாளர் நிற்க வைக்கிறது. அது மட்டும் கிடையாது, இன்னும் வந்து சாதி அடிப்படையில் ரொம்ப எண்ணிக்கையில் ரொம்ப குறைவான சாதிகளாக இருப்பாங்க. இப்போ இந்த குயவர்கள், இந்த மண்பானை செய்யக்கூடிய சமூகம், இப்படிலாம் அடையாளப்படுத்தப்பட்ட சமூகம் இருக்கு இல்லையா, இந்த சமூகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணிக்கையில் ரொம்ப குறைவு. அங்கே இப்போ குதிரை வண்ணார் போன்ற சமுதாயம் அல்லது வந்து எம்பிசி பட்டியலில் இருக்கக்கூடிய பல சமூகங்கள் பார்த்தீங்கன்னா எண்ணிக்கையில் ரொம்ப குறைவு. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா யாரும் சீட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டால், அந்த சாதிக்காரனப்பா ஊருக்கு 10 பேரோடு இருக்க மாட்டான், அவனுக்கு ஏன் சீட்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஆனால் எண்ணிக்கையில் குறைவாக இருக்கக்கூடிய சமூகங்களுக்கும்
அரசியலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் அண்ணன் செந்தமிழன் சீமான். அப்போ அதுவுமே மிக முக்கியமானது. அதாவது நீட்டினால் பாதிக்கப்பட்டு இறந்த நம்முடைய சகோதரி அனிதா எல்லாருக்குமே தெரியும். அனிதாவுடைய இறப்பு தான் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே வந்து உலுக்கியது. அனிதாவுடைய மார்க் அப்படின்றது அந்த மருத்துவத்திற்கு தேவையான அவ்வளோ மார்க். ஏன்னா பொதுவாகவே வந்து ஒரு எஸ்சி பொண்ணுன்னா ஈஸியாக வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, அப்படிலாம் கிடையாது. அந்த தகுதியான மார்க் எடுத்த ஒருத்தவங்க தான் நீட் தேர்வின் மூலமாக உள்ள நுழைய முடியல. அதனால் சகோதரி அனிதா வந்து தற்கொலை செய்து கொண்டாங்க. அனிதா அவர்களுடைய அந்த இஷ்யூவை பேஸ் பண்ணி அண்ணன் ரஞ்சித் அவர்கள் ஒரு நிகழ்வை ஒருங்கிணைக்கிறாரு. அந்த நிகழ்வில் வந்து இயக்குனர் அமீர் அவர்களுக்கும் அண்ணன் ரஞ்சித் அவர்களுக்கும் ஒரு கான்ட்ரவர்சி ஏற்படுது. யார் தமிழர், நீங்கள்லாம் தமிழர்களா அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ரவர்சி ஏற்படும் பொழுது இதே கேள்வியை அண்ணன் சீமானிடம் கேட்கும் பொழுது அண்ணன் சீமான் அண்ணன் ரஞ்சித் அவர்களுக்கு எதிராக கருத்து சொன்னார். ரஞ்சித் யார் அப்படின்லாம் கேட்டார் அண்ணன் சீமான். ஆனால் அப்படி இருந்தாலுமே கூட இவங்கெல்லாம் எங்கே ஒருங்கிணைகிறாங்கன்னா, ஒரு நிகழ்ச்சியில் வந்து அண்ணன் ரஞ்சித் கலந்துக்கிறாரு. அந்த நிகழ்ச்சியில் வந்து ஆலப்போரான் தமிழன் அப்படின்ற பட்டத்தை வந்து நீங்கள் சிம்புக்கு கொடுப்பீங்களா இல்லை சீமானுக்கு கொடுப்பீங்களான்னு சொல்லிட்டு ஒரு மீம்ஸ் மாதிரி கேள்வி கேட்குறாங்க. அப்போ அண்ணன் ரஞ்சித் அவர்கள் உடனே சொல்கிறாரு, எந்த விதமான யோசிக்காமல் என்ன சொல்கிறாருன்னா, சீமான் அண்ணன்கிட்ட எங்களுக்கு சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலுமே ஆலப்போரான் தமிழன் அப்படின்றத அண்ணன் சீமானுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்றத அண்ணன் ரஞ்சித் அவர்கள் சொன்னார். அப்போது சில கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் இருந்தாலுமே கூட அண்ணன் சீமானுடைய அரசியல் தமிழ்நாட்டிற்கு முக்கியம் என்பதை அண்ணன் ரஞ்சித் அவர்கள் பல இடங்களில் சுட்டி காட்டியிருக்காரு. அதே போல அண்ணன் ரஞ்சித் அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய பல நிகழ்வுகளை நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் வரவேற்றிருக்கிறாங்க. அண்ணன் ரஞ்சித் அவருடைய படைப்புகள் ஒவ்வொன்றும் வெளியாகும் பொழுதும் அந்த படைப்பு குறித்து மிகவும் ஸ்லாகித்து எழுதக்கூடிய ஒரு நபர் அண்ணன் செந்தமிழன் சீமான். அப்போ ஒரு கருத்து வேறுபாடு இருக்குதான் செய்யும். இப்போ எனக்கு வந்து நாம் தமிழ் கட்சியில் கருத்து வேறுபாடே இல்லையா அப்படின்னு கேட்டாலும் எனக்கெல்லாம் இருக்குதான், நான் இல்லைலாம் சொல்ல. ஆனால் அதுக்காக நம்ம வந்து இன்னைக்கு யார் தேவை? உதாரணத்துக்கு எனக்கு அவங்க அடையாளப்படுத்தக்கூடிய சில தலைவர்கள் மீது உடன்பாடே கிடையாது. நான் அவர்களை சாதியத்துக்காகவும், ரெண்டாவது வந்து இங்கே இருக்கக்கூடிய சில மக்கள் விரோதமான சொல்லியும் தமிழர்கள் என்று அடையாளப்படுத்துறாங்க. எனக்கு அந்த உடன்பாடெல்லாம் கிடையாது தான். ஆனாலுமே கூட அண்ணன் சீமானுடைய அரசியல் தமிழ்நாட்டுக்கு தேவை. நாம் தமிழ் கட்சி என்ற கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவை. அதை நம்ம ஒரு நாள் மறுக்கவே முடியாது. ஏன்னா அவருமே இல்லை அப்படின்னா இங்கே கேட்கறதுக்கு ஒருத்தவங்க இருக்க மாட்டான். சீமானன் மீதும் நாம் தமிழ் கட்சியின் மீதும் எனக்கே விமர்சனங்கள் இருந்தாலுமே கூட நான் முற்று முதலமாக அவங்களை புறந்தள்ள முடியாது. ஏன்னு கேட்டால் அவருடைய அரசியல் தமிழ்நாட்டிற்கு தேவை. அப்புறம் அவரே நம்ம குறை சொல்லி வெளியே அமைச்சிட்டோம்னா இங்கே வேற ஒருத்தங்கிட்ட தான் போயிட்டு நம்ம அடிமையாக இருக்கணும். இன்றைக்கே நம்ம அப்படி தான் அடிமையாக தான் இருந்துட்டு இருக்கோம். தமிழர்கள் அல்லாதவர்களையும் தமிழர் தலைவர் என்று சொல்லி அடிமையாக இருந்துட்டு இருக்கோம். நாளைக்கு நாம் தமிழ் கட்சி இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்றத ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ அண்ணன் ரஞ்சித் அவர்களுக்கும் சீமானவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கருத்து வேறுபாடுன்றது தலித்தியம்ன்ற கான்செப்டில் தான் இருக்கும். இப்போ அண்ணன் ரஞ்சித் அவர்களும் தலித்தியம் பேசுவார், இவர் தமிழ் தேசியம் பேசுவார். மற்றபடி தமிழ் தேசியத்திற்கு எதிரானவர் அண்ணன் ரஞ்சித் அவர்கள் கிடையாது. அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு கபாலி படத்தில் ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி ஒரு ஷோவில் வந்து, ரஞ்சித் நீங்கள் தலித்தரா, நீங்கள் ஒரு தலித்தா உணர்றீங்களா, நீங்கள் ஒரு தமிழனா உணர்றீங்களான்னு கேட்டால் நான் தமிழன் தான், என்ன நீ தமிழை இல்லைன்னு சொன்னால் நான் தலித் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு நபராக தான் நான் ரஞ்சித்தருடைய ஸ்பீச் வந்து இருந்தது. அப்போது தமிழர்கள் அல்லது வந்து இங்கக்கூடிய ஆதி தமிழர்கள் எப்பொழுதுமே தமிழர்களுக்காகவும் தமிழினத்திற்காகவும் தமிழ் மொழிக்காகவும் முதன்மையாக நிற்கக்கூடியவங்க தான். இந்த இருக்காலங்களில் அந்த நடுவில் வந்து திராவிடம் பேசிக்கிட்டு பிற மொழியாளர் இவங்க தான் பார்த்தீங்கன்னா கொளுத்தி போகிற வேலையை வந்து செய்வானுங்க. அப்போ இந்த கொளுத்தி போகிற வேலையை செய்யக்கூடியவங்க போயிட்டு இந்த பெரியார் பின்னாடி இந்த திராவிடத்தை பின்னாடி வந்து ஒழிஞ்சுக்கிறாங்க. பாஜக செய்ய வேண்டியது எல்லாமே திமுக இந்து அறநிலைத்துறை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாஜகவே உள்ள வர வேண்டிய அவசியம் கிடையாது, அதை திமுகவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரஞ்சித் சொல்லியிருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது உண்மைதானே. பாஜக வெளிய அளவில் வந்து ஒரு இந்து மத அமைப்பு என்று சொன்னால் திமுக அதே தான். இது வந்து இந்து சாதி அமைப்பு, வெறுமனே இந்து மத அமைப்புமே கிடையாது, இந்து சாதி அமைப்பு தான் வந்து திமுக. கோசாலை கட்டுறதுக்கு ஃபண்டெல்லாம் வந்து அலோகேட் பண்ணாங்க திமுக அரசு. அப்புறம் வந்து அதை பின்வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, இன்னைக்கும் திமுக தான் பெருமையாக பேசிக்கிறாங்க, நாங்கள் வந்து குடமுழுக்கு பண்ணோம் கோயிலுக்கு, இதை பண்ணோம் அதை பண்ணோம்னு சொல்லிட்டு. இதுவே ரொம்ப மோசமானது. ஒரு அரசாங்கத்திற்கு போயிட்டு கோயிலில் குடமுழுக்கு பண்ணுறத வேலை, அவன் ஊரில் தண்ணி வரல, ரோடு சரியில்லை, டாஸ்மார்க்கை முன்னு போகிறான்னு இருக்கான், அதெல்லாம் கேட்கறதுக்கு அதெல்லாம் சரி செய்யறதுக்கு துப்பு இல்லை. அதை விட்டுட்டு நான் வந்து கோயிலில் போயிட்டு நான் குடமுழுக்கு பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன். இந்து சமயத்தை சேர்ந்தவங்களும் அதான் கேள்வி கேட்குறாங்க, எங்கள் கோயிலில் உங்களுக்கு என்னங்க வேலை, நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் போயிட்டு உங்கள் மக்களுக்கு தேவை வேலையை பாருங்க அப்படின்றத வந்து கேட்குறாங்க. இது என்னன்னா அது ஒரு பெரிய ஓட் பேங்க். அது இப்போ திமுக அப்படின்னாலே வந்து இந்துக்களுக்கு எதிரி சொல்லிட்டு பாஜக கட்டமைக்குது இல்லையா. அதனால திமுக என்ன சொல்றதுன்னா, நாங்கள் இந்துக்களுக்கு எதிரி கிடையாது, பாஜக விட மிக தீவிரமான இந்துக்களே நாங்கள் தான். பாருங்க கோயிலில் குடமுழுக்கு பண்ணுறோம், மாடுகளுக்கு கோசாலை அமைக்கிறதுக்காக திட்டம்லாம் ஏற்பாடு பண்ணோம்.
தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் கூட முத்தமிழர் முருகர் மாநாடு போடுவாங்கன்னு தெரியாது. அதிமுகவை பிஜேபியுடைய சொம்பு கைப்பாவை அடிமைலாம் சொன்னாங்க. அந்த அதிமுக கூட போடல. இதே திமுக அரசு, இதே சேகர்பாபு முத்தமிழ் முருகர் மாநாடுன்னு போட்டாரு. சரி, முத்தமிழ் முருகர் மாநாடுன்னு போடுற, அப்ப நாளைக்கு இயேசு கிறிஸ்து ஒரு மாநாடு போடலாமா? அப்ப நாளைக்கு ஹல்லாக்கு ஒரு மாநாடு போடலாமா? போடு, நீ தான் எல்லாருக்குமான அரசாச்சு. புத்தருக்கு ஒரு மாநாடு போடு, மகாவீருக்கு ஒரு மாநாடு போடு. அப்படி போனா எல்லாரும் தான் போடணும். இந்துக்கள் என்று பாஜக ஓட் பேங்க் கிரியேட் பண்ணுதுன்னா நானும் இந்து தான் சொல்லி கிளம்பிடுறாங்க. அப்ப அந்த இடத்துலயுமே இந்துக்கள் அவங்க முதன்மையா தானே வைக்கிற மாதிரி இருக்குது. நான் என்ன சொல்றேன், ஒரு அரசாங்கத்திற்கு எல்லாமே ஒண்ணுதான். அரசாங்கத்திற்கு மதம் இருக்கக்கூடாது, அரசாங்கத்திற்கு சாதி இருக்கக்கூடாது. ஈவன் அண்ணன் திருமாவர்களே வந்து பல கோயிலில் போயிட்டு இந்த மேலே ஏறி கும்பத்துல என்ன ஊத்துறாரு. அப்புறம் அண்மையில கூட பார்த்தா நான் எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா, மேல்மருவத்தூர் பங்கார் அடிகளார் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இங்கதான் இருக்குது. அந்த பங்கார் அடிகளார் அந்த கோயிலாண்ட போயிட்டு அந்த இறந்து போன அந்த பெரியவர் இருக்கக்கூடிய அந்த புகைப்படத்திற்கு அண்ணன் திருமா போயிட்டு மரியாதை செய்கிறாரு, ஒரு சாமிக்கு பூஜை பண்ற மாதிரி. எனக்கெல்லாம் அதை பார்க்கும்பொழுது ரொம்ப வருத்தமாயிடுச்சு. புரட்சியாளர் அம்பேத்கர் இந்து மதத்தை விட்டு வெளியேறி போங்கடா, இதுதானா சாதியின் தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு முழு விடுதலைக்கான வழியா பௌத்தத்தை கையில காமிச்சிருக்காரு. நான் அதுக்காக நீங்க எல்லாரும் போய் பௌத்த மதத்தை மாறுங்கன்னு நான் சொல்லாது, உங்க விருப்பம். ஆனா இந்து மதத்தை ஏன் தூக்கி பிடிக்கிறீங்க, இந்து மதத்தினுடைய சடங்கு சாங்கிகளை ஏன் தூக்கி பிடிக்கிறீங்கன்னு தான் தெரியல. ஒரு உண்மையான அம்பேத்கரிஸ்டா ஒருத்தர் இருக்கான் அப்படின்னா அவன் நிச்சயமாக எந்த மதத்தினுடைய சடங்கு சாங்கிகளை தூக்கி பிடிக்க மாட்டான். குறிப்பா இந்து மதத்துடைய சடங்கு சாங்கிகளை தூக்கி பிடிக்க மாட்டான். இந்து மதத்தில் நம்பிக்கை உள்ள மக்களுக்கு நம்ம எதிரானவர்கள் கிடையாது. அவங்க நம்பிக்கை, அது எல்லாருக்குமே கடவுள் நம்பிக்கை இருக்கும், எனக்கு இருக்கும், உங்களுக்கு இருக்கு, எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் நம்ம நம்பிக்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா சிறுதெய்வ வழிபாடுகள். சிறுதெய்வ வழிபாடு சொல்லுவாங்க இல்லையா, குலசாமி சொல்லுவாங்க இல்லையா, குலதெய்வம், அல்லது ஒவ்வொரு பகுதியிலும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு சில தெய்வங்கள் வந்து இருப்பாங்க. இதெல்லாம் யாரானா அந்த பகுதியில் வாழ்ந்தவர்கள், அந்த வாழ்ந்த முன்னோர்களை தான் வழிபட்டு கொண்டு இருக்கிறோம். இப்போ நமக்கு வந்து பெருந்தெய்வங்கள்லாம் பெருசாக கிடையாது. இந்த பெருந்தெய்வங்கள்லாம் வந்து பார்ப்பனர் வருகைக்கு பிறகு இந்துத்துவத்தின் எதிர்ப்பு பிறகுதான் ஒரு குறிப்பிட்ட சாமி மட்டும் தான் பெரிய தெய்வம், முருகர் தான், சிவன் தான், கிருஷ்ணர் தான், பெருமாள் தான் சொல்லிட்டு. நம்ம பகுதியில் பார்த்தீங்கன்னா பல அம்மன்கள் வந்து இருக்கும். அந்த அம்மன்கள்லாம் யாரானா அந்த குறிப்பாக அம்மன்களாக இருக்கட்டும், இந்த எல்லை சாமிகள் என்று சொல்லக்கூடிய இந்த முனியாண்டி அது இதுன்னு சொல்லிட்டு பல சொல்றாங்க இல்லையா, கருப்பாய் அது சொல்ற, அவங்க எல்லாருமே யாரான்னா நம்ம இடத்தில் வாழ்ந்தவர்கள். அதாவது இங்க பெரும்பாலும் வந்து உங்களுக்கு இந்த கன்னியம்மன் பொன்னியம்மன்ற பேர்லாம் தெரியுமான்னு தெரியல, இந்த பக்கத்துலாம் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் யார் அப்படின்னு கேட்டா, இவர்கள் எல்லோருமே ஒரு காலத்தில் காதல் திருமணம் செய்தவர்கள். காதல் திருமணம் செய்ததால் அவர்கள் எல்லாம் கொலை செய்யப்பட்டவர்கள். அப்படி கொலை செய்யப்பட்டவர்களை நம்ம இவங்களை கொண்டுட்டோம் இல்லையா, நாளைக்கு அவங்க பேயாகவோ இல்லை அவங்க கோபம் வந்து நம்மளை வந்து அண்டக்கூடாது, நமக்கு எதுவும் ஆகக்கூடாது சொல்லிட்டு அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து அவர்களை கடவுளாக உருவாக்கினார்கள். அப்போ நம்ம வழிபடக்கூடியது, இப்போ நீங்கள் கூட போவீங்க எங்கள் ஊருக்கு, எங்கள் குலதெய்வம் இருக்குது, நாங்கள் விசேஷம் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு வகையில் உங்கள் முன்னோர்கள். இப்போ முன்னோர் வழிபாடு என்பது வேற. அது பரமசிவம் அவருடைய புத்தகங்களை படிச்சிங்கன்னா அது வந்து தெரிய வரும். முன்னோர் வழிபாடுக்கும் இவங்க சொல்லக்கூடிய இந்து மத திணிப்பு வித்தியாசமே இருக்குது. முதல்ல தமிழர்கள் நம்ம இந்துக்களே கிடையாது. இந்துன்றது நமக்குள்ள வராது. இந்துன்றது வெள்ளைக்காரன் அவன் அடையாளப்படுத்துறதுக்காக சிந்து நதி பக்கத்தில் இருக்கிறதுனால இது சிந்தியா, அப்புறம் அது மாதிரி இந்தியான்னு சொல்லிட்டு மாறிச்சு. இந்துன்ற பேரே முதல்ல நம்மளது கிடையாது, அது இந்தியர்களதும் கிடையாது, தமிழர்களதும் கிடையாது. அடிப்படையில் வந்து ஒன்று நம்ம இஷ்ட தெய்வத்தை வழங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இங்கே சைவர்கள் வைணவர்கள் பெரும் பிரிவு இருக்கு. அதில் பெரும்பாலும் சைவர்கள் என்பது தமிழர்களாக இருந்துட்டு இருக்காங்க. அப்போ சைவர்கள் என்று சொன்னால் சைவ உணவை உண்ணக்கூடியவர்கள் என்று அப்படி அர்த்தம் கிடையாது. இப்போ முருகர்னா முருகர் ஒரு காலத்துல ஒரு நிலப்பரப்பிலே ஒரு ராஜாவாகவோ இல்லை இந்த மக்களோட தலைவராக இருந்த ஒரு நபர். முருக அப்படி என்றால் அழகுன்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ அன்றைக்கு ஒருத்தன் வந்து ஒரு கட்டமைப்புள்ள ஒரு ஆணா அழகா இருந்திருப்பாங்க, முருகராக அவங்க பார்த்துருப்பாங்க. முருகன்னா அழகர் தான் அர்த்தம், அழகுன்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்படி இருந்தவங்க தான். இப்போ நம்ம இடத்துல நீங்க குறிப்பா நாம் தமிழ் கட்சியுடைய முருகர் போட்டோ பார்த்தீங்கன்னா மீசகசெல்லாம் வச்சுட்டு கையில வேலோட பார்த்தீங்கன்னா ஒரு எல்லைச்சாமி மாதிரி இருப்பாரு. இவங்க முருகர் எப்படி இருப்பாருன்னா ஃபுல்லா ஷேவ்லாம் பட்டு நல்லா குழந்தை மாதிரி அப்படியே பயங்கரமா அப்படியே ஒரு குழந்தைக்கு வேஷம் போட்டா இருக்கும், எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருப்பாங்க. அந்த முருகர் நம்ம முருகர் கிடையாது. நம்ம முருகர் கருப்பா இருப்பாரு, கட்டுக்கோப்பான உட வச்சுட்டு அந்த கையில வேலோட இருப்பாரு. ஏன்னு கேட்டா நம்ம இடத்துல வந்து அப்படிதான் இருக்க முடியும். இப்போ நம்ம மண்ணில் ஒருத்தன் பிறக்கிறான்னாமா அவன் வந்து பால் நிறத்துல பிறக்க முடியும், அவன் என்ன மாதிரியும் உங்களை மாதிரி தான் அடிப்படையில் வந்து இருக்க முடியும், அப்படிதான் இருப்பாங்க. இது பார்ப்பனிய திணிப்பு. ஆனா இந்த திமுக என்ன பண்ணுதுன்னா அந்த பார்ப்பனிய திணிப்பை இன்றைக்கு ஆதரித்து கொண்டிருக்கின்றது. அப்ப அடிப்படையில இவங்க சாதியாகவும் பிரிந்திருக்கிறாங்க, மதமாகவும் வந்து பாஜகவுக்கும் துணை போயிட்டாங்க. இப்போ வந்து திரும்பவும் அம்பேத்கரிசம் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, ரஞ்சித்தும் அம்பேத்கரை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவர் சொல்றாரு திமுகவை மட்டும் அகெயின்ஸ்டா தான் ரஞ்சித் பேசிக்கிட்டு இருக்காங்க.
அம்மானா இவர் எதற்கு திமுகக்குள்ள இருக்கணும்? இவர் எதுக்கு திமுக இருக்குன்னா 6 சீட்டு 8 சீட்டு இருக்கு இல்லையா? இவர் சொல்லலாம், நான் திரும்ப சொல்லலாம், நான் வந்து பாஜக எதிர்ப்பதற்காக திமுகவில் இருக்கிறேன். ஆனா அவங்க எல்லாமே அம்பேத்கருக்கு ஆப்போசிட்ல தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவர் வெளியில வந்துடலாம் தானே? அவர் வரமாட்டார் இல்லையா? அவர் என்ன நடந்தாலும் வந்து திமுக கூட்டிலிருந்து வெளியே வரமாட்டார். திருமாவர்கள் வந்து சீட்டே கொடுக்கலனாலும் அங்கே தான் இருப்பார் அப்படின்றத பல விமர்சனம் பண்ணுறாங்க. நான் அவ்வளோ குறைவாலாம் வீசிக்க விமர்சனம் பண்ண விரும்பல. இப்போ என்னன்னா வந்து திமுக அம்பேத்கரிசம் பேசுகிற கட்சியா? கிடையாது. அவங்க பெரியார் அண்ணா சொல்லிட்டு உருட்டக்கூடிய ஒரு கட்சி. அது கூட உருட்டல் தான், உண்மைலாம் கிடையாது. அண்ணாலாம் இப்போ இருக்கக்கூடிய திமுக பார்த்தாருன்னா இதை விட கட்சி நம்ம ஏன்னா தோத்து வச்சோம் அப்படின்ற மாதிரி அவருக்கு வந்து ஆயிடும். இவ்வளோ ஒரு மோசமான நிலையை மாறிடுச்சேன்னு சொல்லிட்டு. பெரியாராவது வாழ்ந்த காலத்தில் வந்து சாதியத்துக்கு எதிராக பேசினார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இவங்க சாதியத்தை ஆதரிக்கிறாங்க. கவினுடைய ஆணவ கொலையில் பாதிக்கப்பட்டவர் ஒரு சமூகம், பாதிப்பை ஏற்படுத்திய ஒரு சமூகம். அதுக்காக பாதிப்பை ஏற்படுத்திய ஒட்டுமொத்த பேரையுமே நம்ம வந்து தப்பானவங்க சொல்லிட்டு பேசக்கூடாது. எவனோ ஒருத்தன் சயத்துக்காக ஒரு சமூகமே இப்படி சொல்லிட்டு பேச வரல. ஆனால் பாதிக்கப்பட்டவர்களை அடையாளப்படுத்துறது கூட இங்கே தயக்கம் இருக்கு. 2 பேரும் சமூகங்களுக்கு கலவரம்னு சொல்றாங்க நியூஸ்ல. ஒரு தலித் இளைஞர் பாதிக்கப்பட்டான்னு சொல்றீங்க, அப்போ குத்துனது எந்த சமூகம்? சொல்ல முடியுமா உங்களால? சொல்ல முடியாது. கேட்டா சட்ட ஒழுங்கு சீர்கேடு ஏற்பட்டோம் அப்படிலாம் கிடையாது. அந்த ஜாதி ஓட்டு வராது. வேங்க வயலில் குடிக்கிறதுல மலத்தை கலந்தான். திமுக ஸ்டாண்ட் என்ன? குடிச்சவன் தானே கலந்தீங்கன்னு சொன்னாங்க. அப்போ இதுக்காக அண்ணன் திரும்ப கூட்டிட்டு வெளியே வந்துடுவாரா? வரமாட்டார். அதுக்காக வர சொல்ல முடியுமா? நம்ம வர சொல்லவும் முடியாது. வேங்க வயலாக இருந்தாலும் சரி, மேல் பாதியாக இருந்தாலும் சரி, ஏன் அவங்க கூட ஏற்ற முடியலனாலும் சரி, அதுக்காகலாம் அவர் கூட்டிட்டு வெளியே வர முடியாது. வரவும் மாட்டார். ஏன்னா பிஜேபி உள்ள வந்துடும், RSS உள்ள வந்துடும். அதெல்லாம் உள்ள வராமல் திமுக அதை இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கு. அண்ணன் ரஞ்சித் அவர்கள் பேசக்கூடிய அரசியல் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு, குறிப்பாக திமுக செய்யக்கூடிய அயோக்கியத்தனங்களுக்கு எதிரான ஒரு அரசியல். ஏன்னா அவர் அண்ணன் ரஞ்சித் அவர்கள் இன்னும் தேர்தல் அரசியலுக்குள்ளே வரல. அவர் பண்பாட்டு ரீதியாக ஆனால் அரசியலில் தான் இருக்காரு. அண்ணன் அதாவது சொன்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே தலித் கட்சிகளில் அடையாளப்படுத்தப்பட்ட கட்சிகள் செய்ய தவறியதை, செய்த தவறுகளை அண்ணன் ரஞ்சித் செய்ய மாட்டார் நம்புறேன். ஏன்னா அண்ணன் ரஞ்சித் நிச்சயமாக அரசியலுக்கு வருவார், தேர்தல் அரசியலுக்குள்ள வருவார், அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. அவர் அம்பேத்கரிசத்தோடு தான் அரசியல் செய்வார், அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. இந்தியான்னு ஒன்று இருக்கிற வரைக்கும், இங்கே சாதி ஒழிக்கப்படாத வரைக்கும், இந்தியாவிலும் சரி தமிழ்நாட்டிலுமே சரி தலித் பாலிடிக்ஸ் அம்பேத்கரிச பாலிடிக்ஸ் வந்து தேவை தான். அதை நீங்கள் மறுக்கலாம் முடியாது. அப்படியே எல்லாம் ஒன்றாயிட்டோம் அப்படின்லாம் சொன்னால் அது பொய் சொல்கிறோன்னு அர்த்தம். அதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஆனால் அதையும் தாண்டி ஏற்றுக்கணும். உத்தரப்பிரதேசத்தில் இவங்க சொல்கிறாங்க இல்லையா, பார்ப்பனர்கள் தான் ரொம்ப மோசமானவர்கள், ஆபத்தானவர்கள், அவர்கள் தான் சாதியவாதிகள் சொல்லிட்டு. அப்படி பார்ப்பனர்கள் இந்தியாவினுடைய மாநிலங்களில் எங்கே அதிகமாக இருப்பாங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட உத்தரப்பிரதேசத்திலே பட்டியல் சமூகத்தை சார்ந்த மாயாவதி வந்து முதலமைச்சர் ஆகிறாங்கன்னா அது கன்சிராம் என்கின்ற ஒரு மாபெரும் தலைவருடைய செயல்பாடு. எப்படி அவ்வளோ சாதிகள் சேர்ந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு முதலமைச்சர் கீழே பணி செய்வாங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. இத்தனைக்கும் இவங்க சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசம் தான் இந்தியாவிலே மோசமான ஜாதி இருக்கக்கூடியது, இந்தியாவிலே மோசமான மதம் இருக்கக்கூடியது, இந்தியாவிலே மோசமான மனிதர்கள் இருக்கக்கூடியது சொல்லுவாங்க. அங்கேயே முடிஞ்சிச்சு. உத்தரப்பிரதேசத்தில் எந்த பெரியாரும் பிறக்கல, அங்கே கன்சிராம்னு ஒருத்தர் வந்து வேலை செஞ்சார் வந்து. ஆனால் தமிழ்நாட்டில் பெரியார் பிறந்திருக்காரு, அண்ணா பிறந்திருக்காரு, அப்புறம் நம்ம இன்பநிதி பிறந்திருக்காரு, உதயநிதி பிறந்திருக்காரு. ஆனால் ஒரு நாளும் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் முதலமைச்சர் வரவே முடியாது, வரத்தை விட மாட்டாங்க. அப்படி யாராவது ஒடுக்கப்பட்ட கட்சிகளும் தோற்றுவிக்கப்பட்டு ஆரம்பத்தில் அம்பேத்கரிசம் தலித்தியம் இதெல்லாம் பேசினாலுமே 4 சீட்டு 2 சீட்டுக்காக போயிட்டு அங்கே போயிட்டு இணைஞ்சிருவாங்க. எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா அடிமைகள்னு சொல்லுவாங்க. அடிமைகள் கூட சொல்ல விரும்பல, போயிட்டு இணைஞ்சிடுறாங்க. நமக்கு அதெல்லாம் பெரிய வருத்தம். அதை தான் நான் ரஞ்சித் அவர்கள் தொடர்ந்து சுட்டி காட்டுறாரு. ஏதோ ஒரு காலத்தில் அம்பேத்கரிசம் பேசினாலும் சரி, தமிழ் தேசியம் பேசினாலுமே சரி, இது எல்லாமே சமத்துவத்திற்காக பேசக்கூடிய ஒன்று தான். இப்போ பெரியாரிசம் பேசுறது நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னால், பெரியாரிசம் இவங்க பேசுறதே பார்த்தீங்கன்னா பார்ப்பனர்கள் மட்டும்தான் கெட்டவங்க சொல்லிட்டு பேசுகிறாங்க. இப்போ மீதி பேர் நல்லவனா? பானவ கொலை செய்யறது யார்? பார்ப்பனர் தான் செய்கிறாங்களா? எங்கேயாவது எந்த பார்ப்பனராவது ஒரு இடத்துல இருந்து கத்தி எடுத்து வெட்டினாமான்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கோமா? கிடையாது. அவங்க சில இடத்துல இன்டலெக்சுவலாக வேலை செஞ்சு சாதி ரீதியாக பண்ணுறாங்க. ஒரு IAS ஆஃபீஸராகவோ ஒரு இந்தியாவை ஆட்சி செய்வதோ அவங்களுடைய ஆதிக்கம் இருக்குதான், நம்ம இல்லை சொல்லிட்டு நியாயப்படுத்தலை. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைகளை செய்யக்கூடியது யாரானா இவங்களுடைய கேஸ்ட் இந்துஸ். அந்த கேஸ்ட் இந்துஸை ஒரு நாளும் வந்து இந்த திமுக கேள்வி கேட்காது. கேள்வி கேட்டால் ஓட்டு போட மாட்டாங்க. இவ்வளோ நடந்துமே கூட தமிழ்நாட்டில் பட்டியல் சமூக மக்கள் கட்சியாக அறியப்பட்ட எந்த கட்சியுமே திமுகலே அதிமுகலே இருந்தால் அந்த கட்சி அவங்க முட்டு கொடுத்துட்டாங்கிறாங்க, வெளியே வந்து வரல. ஸோ அந்த ஒரு வழியிலிருந்தான் அண்ணன் ரஞ்சித் அவர்கள் இந்த விஷயம் வந்து சுட்டி காட்டியிருக்காரு.